மில்டன் வணக்கம். மில்டன், கோர்ட் இன்னைக்கு கேட்டிருக்கு, ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யாத ஒரு வழக்குல எப்படி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வருவாங்க மில்டன் இந்த மாதிரி கேஸ்ல? அதுவும் ஒரு சாதாரண ஒரு சந்தேக கேஸ், இது காணாம போயிருச்சு, இவர் தான் எடுத்திருப்பாருன்ட்டு ஒரு சந்தேக கேஸ். இதுல எப்படி வருவாங்க இவங்க? அதாவது சட்டவிரோதமா செய்யறது காவல்துறைக்கு புதுசு கிடையாது. ஓகே அரவிந்த், கேக்குதுல்ல? கேக்குது மில்டன், பேசலாம். அதாவது காவல்துறை சட்டவிரோதமாக இதே மாதிரி பண்றதுங்கிறது புதுசு கிடையாது. ஏற்கனவே நம்ம வழக்கறிஞர் நண்பர் அவர் புகழேந்தி சொன்ன மாதிரி சட்டவிரோதமா செய்யறது காவல்துறை என்ன நினைக்கிறாங்கன்னா, போலீஸ் அடிச்சு இப்படிதான் விசாரிச்சுதான் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. குற்றவாளிகளே இவங்க அடிச்சு கண்டுபிடிக்கிறதுனாலதான் கண்டுபிடிக்க முடியுது, குற்றங்களை அதனாலதான் கண்டுபிடிக்க முடியுது. அதனாலதான் நாட்டுல சட்ட ஒழுங்கு முறையா இருக்கு, இந்த நாட்டை நம்ம தான் காப்பாத்துறோம். இப்படி காவல்துறை ஒரு ஒரு இலூஷன்ல இருக்காங்க. அப்போ இதை யார் கேட்கறது அப்படின்னா யாருமே கேட்க முடியாம அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒரு கஸ்டோடியல் டெத்ல போய் ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் நூற்றுக்கணக்கான டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. போஸ்ட்மார்டம் எப்படி பண்ணணும், போஸ்ட்மார்டத்துல பிரைமா ஃபேசி கேஸ் இருந்தா என்ன செய்யணும். அப்போ ஒரு எஃப்ஐஆர் இப்ப உடனடியா எஃப்ஐஆர் போடுறதே அந்த மாதிரி பெரும் போராட்டம், பெரிய ஒரு வரலாறு இருக்கு அதுக்கு. அப்போ காவல்துறை இதை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு டெட்லைன் சொல்லி, இப்ப எங்க பார்த்தாலும் சரி சிசிடிவி வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது ப்ரொடியூஸ் பண்ண சொன்னா வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க. அது உயர் நீதிமன்றத்துல அதை போட்டு அதை கொஞ்ச நாள் 6 மாசத்துல கம்ப்ளைண்ட் பண்றோம்னு சொன்னாங்க. சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணல. இவங்களுக்கு தடுக்கிறதுக்கான சில மெக்கானிசம் இருக்குல்ல, சிசிடிவி கேமரா அதை போடல. அதுக்கு பிறகு காவல் நிலையங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல, காவல்துறை அத்துமீறிட்டாங்க, அடிச்சுட்டாங்க, கையை உடைச்சிட்டாங்க, அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று உருவாக்கணும்னு சொல்லிட்டு பிரகாஷ் சிங் கேஸ்ல ஆர்டர் போடுறாங்க. இது தமிழ்நாடு அரசாங்கம், இது ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரீவியஸா ஹோம் செக்ரட்டரி தலைமையில சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் என்னன்னா, ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில ஸ்டேட் லெவல் கமிட்டியும் ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தலைமையில மாவட்ட அளவுல கொடுத்து பிரைமா ஃபேசி கேஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டா அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம்லாம் டைரக்ஷன் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. அப்படி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பண்ணா இவங்க ஹோம் செக்ரட்டரி தலைமையில மாநில அளவுலயும் மாவட்ட அளவுல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில வச்சிருக்காங்க. ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா போய் அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு டைரக்ஷன் வாங்க முடியும். அதாவது இது நேரடியா ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணாம அந்தந்த அத்தாரிட்டிஸ்க்கு இந்த லிமிடேஷன்ல அவங்க அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கு. அது ஃபங்க்ஷன், அது செயல்படாம இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி உருவாக்கப்பட்டும் அது செயல்படல. அப்போ இவங்க எது வேணாலும் அத்துமீறி, இது கஸ்டடியல் டெத் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு 6ல இருந்து 10, 12 இது மாதிரி தமிழ்நாட்டுல தொடர்ந்து கடந்த 10 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஐனாவரத்துல விக்னேஷ் இந்த மாதிரி தாக்கப்படும் பொழுது அதுவும் அப்படிதான். போலீஸ் ஒரு தியரி சொல்லுவாங்க, அவங்க ஃபேமிலியை ஃபுல்லா த்ரெட்டன் பண்ணிடுவாங்க, தியரி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பெரும் போராட்டம் நடத்தி அதுக்கு பிறகுதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் சட்டசபையில முதலமைச்சர் அறிவிச்சாரு, நாங்க எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்னா போஸ்ட்மார்டத்துல இந்த இதுலயும் அப்படிதான். போஸ்ட்மார்டத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க காயங்கள் இருக்கு. ஒரு சின்ன ஒரு இளைஞன், அவருக்கு அவருடைய உடலை ஒருத்தருக்கு சாகக்கூடிய அளவுக்கு வச்சு அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள போய் ப்ரொடியூஸ் பண்ணணும் மேஜிஸ்ட்ரேட்ட. இவங்க 2 நாள் வச்சு அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட வழிமுறைகள், நீதிமன்ற உத்தரவுகள் இது எதையுமே மதிக்காம காவல்துறை நடக்கிறாங்க. காவல்துறை தங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கு, நாட்டை நாம தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே அவர் புகழேந்தி சொன்ன மாதிரி நீதிமன்றம் இந்த மாதிரி விஷயங்களில் கடுமையான நடவடிக்கைகள், டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கேஸ்ல இதுலலாம் வேகமா நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா என்னன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் பெரிய போராட்டம் நடத்தணும், எல்லாரும் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகணும். இப்படி போய் தான் ஏன்னா இப்படி போய் போராடுனா தண்டனை கொடுக்கறதுங்கிறது இன்னும் அரிதானா இருக்கு. இது வரைக்கும் கன்விக்ஷன்ங்கிறது கண்ணிலே படாத அளவுக்கு இருக்கு. அப்போ இதுல தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த பயமே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டா கூட சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கு ஏதாவது பணம் கணம் கொடுத்து அவங்கள சரி கட்டிடலாம் அப்படின்னு ஒரு மிதமதப்புல இருக்கிறாங்க காவல்துறை. மில்டன் வணக்கம். மில்டன், இந்த கேஸை மாவட்ட நீதிபதி விசாரிக்கணும்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட சிபிஐ மாத்தினா உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டபோது இல்லைன்னு சொன்னதுனால
இந்த வழக்கு வந்து இப்போது சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. இந்த அஜித் குமாரனுடைய இந்த கொலை வழக்கு. நீங்கள் தூத்துக்குடி கேஸும் வந்து இதே மாதிரி தான் நடந்தது. துப்பாக்கி சூட்டினுடைய அந்த வழக்கும் சிபிஐக்கு தான் மாற்றம் செய்யப்பட்டது. இது ஒருவேளை ஸ்டேட் போலீஸ் விசாரித்து சிபிசிஐடி விசாரித்தாவே ஓரளவுக்கு இதில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு வெளியில் தெரிய போகிறது கிடையாது. ஒருவேளை நீதிபதி வந்து இதை மேற்பார்வை செஞ்சார் அப்படின்னாவாச்சும் ஏதாவது இதில் அடுத்த ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்ன நடக்குதுங்கிறது இந்த நாட்டுக்கு தெரியும். இப்போ இதை சிபிஐக்கு மாற்றம் செய்து விட்டார்கள். சிபிஐ இதுக்கு முன்னால் நடந்த பல வழக்குகளில் எப்படி அவங்க வந்து போலீஸ்க்கு ஃபேவராக இருந்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த கேஸ் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது. அதான் இப்போ பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மருந்து வந்து என்ன மருந்தோ அந்த மருந்து கொடுக்காம இருக்க மருந்தை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிபிசிஐடி சிபிஐ இது வந்து இருக்கிறதே கொடுக்கறது. ஆக்சுவலா வந்து நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பண்ணி ஆக்டிவா ஃபங்க்ஷன் ஆகணும். ஏன்னா நூற்றுக்கணக்கான கேஸ் வந்து, அதாவது ஒரு கஸ்டடியல் டெத் நடந்துச்சுன்னா அங்க ஆயிரக்கணக்கான கஸ்டடியல் டார்ச்சர் நடக்குன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரும் ஒருத்தனை அடிக்கிறாங்க, நகத்தை புடுங்குறாங்கன்னா சாக மாட்டான், காலை உடைச்சாங்கன்னா சாக மாட்டாங்க. அப்ப எவ்வளவுன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் டெய்லி அடிக்கிறாங்க. பேசலாம் மில்டன். ஸ்டேஷன்லயும் டெய்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எங்கேயோ ஒரு இடத்துல 3 மாசத்துக்கு ஒரு டைம் 2 மாசம். அப்போ கஸ்டடியல் டார்ச்சர் தான் இதோட அடிப்படை. கஸ்டடியல் டார்ச்சர் ஏன் பண்றாங்க? அதுதான் இன்வெஸ்டிகேஷன் முறை. இவங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டிகேஷன் முறைய இதுதான் இருக்காங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன் அறிவியல் பூர்வமா பண்ணணும். அப்போ நூற்றுக்கணக்கான கம்ப்ளைண்ட்டை நீங்க ரிசீவ் பண்ணி போலீஸை சஸ்பெண்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க மேல எஃப்ஐஆர் பண்ணி அவங்களுக்கு 3 மாசம் 6 மாசம் தண்டனை வரணும். தமிழ்நாட்டுல கஸ்டோடியல் டார்ச்சர்ல இது வரைக்கும் ஒரு தண்டனை கூட வழங்கல. ஒரு தண்டனை கூட கிடைக்கல. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கேஸ்ல வந்து தண்டனை கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க சிறையில இருந்தே வெளியே வரல, ட்ரையல் முடியல. பல டைம் 6 மாசம் சிபிஐ கொடுத்தா அப்படிதான் பண்ணுவாங்க. ஒன்னும் இல்லாத விஷயத்த வருஷக்கணக்கா விசாரிப்பாங்க. இன்னும் வந்து அப்படி ட்ரையல் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு விஷயத்துல ஒரு தண்டனை கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு அட்டென்ஷன், அதாவது வந்து தந்தையும் மகனும் கஸ்டடியல் டெத்ல வந்து இறக்குறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய அளவுக்கு அட்டென்ஷன் கிடைச்சது. அந்த வழக்கே 5 ஆண்டுகளாயும் தண்டனை கிடைக்கல. அப்போ போலீஸுக்கு எதிரான இந்த புகாரை விசாரிக்கிறதுக்குங்கிறதுக்கு ஒரு நியாயமான முறை இல்ல. ஓகே. அப்போ ஏற்கனவே போலீஸ் விசாரிக்கிறாங்கல்ல, அந்த இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது ஒரு பழங்காலத்து முறை, காலனிய முறை. கஸ்டடியல்ல டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறதுங்கிறது சார் சொல்லும் போது ஒண்ணு சொன்னாங்க, செக்ஷன் 22ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது வந்து அவங்க கொடுக்க அந்த ரெக்கவரி பண்ணணுங்கிறதுனா, அதாவது ரெக்கவரி பண்றதுங்கிறது ஒரு எவிடன்ஸ்ல ஒரு முக்கியமானது. அதுவே சோலானது கிடையாது. அதுக்கப்புறம் அறிவியல் பூர்வமான விசாரிக்கிறதுக்கு அதுக்குதான் நீங்க காவல்துறைக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்னா அறிவியல் பூர்வமா தான் விசாரிப்போம். இப்ப முதலமைச்சர் என்ன செய்யணும்? அறிவியல் பூர்வமா காவல்துறை விசாரிப்பதற்கு நாங்க சில மெத்தடாலஜி, சில ட்ரைனிங் இதெல்லாம் நம்ம சொல்லும் போது ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈக்குவலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றோம்னு சொல்றோம். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல. இது குஜராத் போலீஸ் மாதிரி, உத்தரப்பிரதேச போலீஸ் மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க. ஓகே. ஒரு திருட்டு கேஸ்னா அடிச்சுதான் விசாரிக்கணும். ஒரு 500 கோடி ஸ்கேம் பண்றாங்க, அடிச்சு விசாரிப்பாங்களா? எங்கேயாவது நடந்திருக்கா? மிகப்பெரிய குற்றம் பண்ணக்கூடியவங்களோ கேங்ஸ்டர் அரெஸ்ட் பண்றாங்க, 10 கொலை பண்ணவங்க இருக்காங்க. கொலை கேஸ்க்கு அடிச்சிருக்காங்களாங்க. 302 கொலை கேஸ் வந்து டெய்லி ரிஜிஸ்டர் பண்றாங்க தமிழ்நாட்டுல. ஓகே. ஒரு கொலை கேஸ்க்கு அடிச்சு விசாரிச்சோம், அவர் அருவாவை எங்க வச்சிருந்தாரு, துப்பாக்கி எங்க அடிச்சோன்னு எங்கேயாவது கேட்காங்களா? திருட்டு கேஸ்க்கு தான் அடிக்கிறாங்க. என்னன்னா சாமானிய மக்கள் ஒன்னும் கேட்க ஆள் இருக்காது, வக்கீல் வைக்க முடியாது, அவன் சொந்தக்காரங்க யாரும் பெரிய ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி அப்பாவிகளை பிடித்து அடிக்கிறதுங்கிறத காவல்துறைக்கு வந்து ரொம்ப வந்து, அதாவது வந்து இது ஒரு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னா போலீஸ்க்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு பேரலான பவர்ஃபுல்லான அத்தாரிட்டி வேணும். இது நான் சொல்லல, இது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. சிசிடிவி கேமரா எங்கேயுமே ஃபங்க்ஷன் ஆகல, இது சென்ட்ரலைஸ்டா பண்ணணும். அப்போ சிசிடிவி கேமரா வந்து ஃபங்க்ஷன் ஆகல, இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணணும். சரி, ஓகே. இதே மாதிரியான மெக்கானிசம், அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியை உருவாக்கி அவங்களையே சிசிடிவி கேமராவை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியாவும் வச்சுட்டு அதுல நடவடிக்கை எடுக்கிறதா முதலமைச்சர் செய்ய வேண்டியது. நீதித்துறையை பொறுத்தவரை இதுல உள்ள ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் டைம் பவுண்ட்ல முடிக்கணும். அதாவது 1 வருடம் 2 வருடத்துக்குள்ள விசாரிச்சு கூடிய விஷயங்கள்ல கன்விக்ஷன் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். இது உலகம் முழுக்க
உள்ள ஒரு விசாரணை முறையில நம்ம நாட்டுல இருக்கிறது இதுவும் ஒரு விசாரணை முறை என்பது ஒரு காலனிய முறை இருக்கு. அதுக்கு வக்கீல் வாய்தா வாங்குறாங்கன்னு இந்த மாதிரி வந்து ஒரு எதையாவது வாய்க்கு வந்து சொல்லாம அறிவியல் பூர்வ லா கமிஷன் நிறைய ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கு. ஒரு இதுக்கு எப்படி என்ன அளவுக்கு வந்து கட்டமைப்புல வந்து நீதிமன்றம் இருக்கணும், எவ்வளவு விரைவா நடத்தணும், எந்த கேஸ்க்கு பிரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த கஸ்டடியல் டார்ச்சர்ங்கிறது இப்போ அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் விமன்ங்கிறது ஒரு டாப் பிரியாரிட்டியில இருக்கு. இப்போ அதே மாதிரி கஸ்டடியல் டார்ச்சர் இருந்துச்சுன்னா இது டாப் பிரியாரிட்டி டெய்லி பேசிஸ்ல வந்து இதை விசாரிச்சு 6 மாசம் 1 வருஷத்துல விசாரிச்சு தண்டனை கொடுத்து 10 கேஸ் தண்டனை கொடுத்தா போதும். காவல்துறை வந்து இப்ப சிபிஐக்கு மாத்துறது, சிபிசிஐடிக்கு கஸ்டடியல் டார்ச்சருக்கு எதிராக விசாரிக்க தனியா ஒரு விங் வைக்கணும். அந்த விங்லயே வந்து மத்த வெறும் போலீஸ் ஆபீசர்ஸ் இல்லாம இதுல உள்ள ஆக்டிவிஸ்ட் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களுடைய ஒரு கைட்லைன்ஸ் அவங்களெல்லாம் மென்டார் அதுல அந்த மாதிரி அவங்களை இன்க்ளூட் பண்ணி விரைவாக விசாரிச்சு விரைவாக சார்ஜ் ஷீட் போட்டு விரைவாக விசாரிச்சு நீதிமன்றம் விசாரிச்சதுன்னா ஒரு 10 பேருக்கு தண்டனை கொடுத்தா மிகப்பெரிய அளவுக்கு இதை கட்டுப்படுத்த முடியும் நான் நினைக்கிறேன்.